ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவோட நியூ அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபிக்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் வந்துட்டு நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ட்ரா மோட் கொண்டு வந்திருக்காங்க, தென் பஸ், அப்புறம் வந்து ஆன் சைட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவோட ட்ரா மோட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ட்ரா ஃபீச்சர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். பேசிக்கா வந்து நான் அது என்ன ஒர்க் ஆகும், ட்ரா ஃபீச்சர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் லைக் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நான் எல்லா ஃபீச்சர்ஸும் ஓவர்வியூவாக கொடுக்காம லிட்டில் பிட் அதில் இருக்க ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரஷ் அந்த மாதிரி. ஸோ அதில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. லைக் ஒரு டிசைனோ இல்லைனா ட்ரா ஃபீச்சரில் ஒரு டிசைன், இல்லைனா வந்து பஸ்ஸில், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ கொடுக்க போகிறேன் பேசிக்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரா ஃபீச்சர் வந்து எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக நம்மளுக்கு வந்து டெவ் மோட் இருந்துச்சுல, டிசைன் மோட், டெவ் மோட், அடிஷ்னலாக அவங்க இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, ட்ரா அப்படின்றது. ஓகேவா? லைக் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ட்ரா மோட்க்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? சேம் நம்ம நார்மலாக டெவ் மோட்க்கு சேஞ்ச் ஆகும்ல, சேம் அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ட்ரா மோட் வந்து டூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதில் புது புது டூல்ஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இது வந்து டிசைன் மோட்லேயும் இருந்துச்சு, மூவ், ஹேண்ட் டூல் அண்ட் ஸ்கேல், இது வந்து நார்மலாகவே டிசைன் மோடில் இருந்துச்சு. அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா பென் டூலுமே ஆல்ரெடி டிசைன் மோடில் இருந்துச்சு. இங்கே அடிஷ்னல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரஷ்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பென்சில்லையுமே லிட்டில் பிட் மோர் ஃபீச்சர்ஸ் லைக் கார்னர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாயின், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென் டூல், நம்ம பென் டூலே யூஸ் பண்ணலாம். பென் டூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து இங்கேயே நம்ம அந்த ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஓவர்லே மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் பேனலில் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம போய் வேணும்னா வித்தோ இல்லை கலரோ எதை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து இங்கேயே வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஷேப் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இது நார்மலாக பென் டூல் நம்ம டிசைன் மோடில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நார்மலாக இருக்குது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி ட்ரா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பேனலில் இது எல்லாமே வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்டர் ரேடியஸ். இது நார்மலாக நம்மளுக்கு தெரியும், பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேல்யூவாக என்டர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லைடர் மூலியமாக இன்க்ரீஸும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரோக் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இது ஸ்ட்ரோக்கோட எவ்வளோ வித் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன், ஜாயின் அண்ட் என் கேப், இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்கில் ஆல்மோஸ்ட் இந்த சில ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பொசிஷன் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைன் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து இந்த ப்ளூ லைன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொசிஷன் அவுட் சைட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலருக்கு அவுட் சைடில் வந்து நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் வந்து 50 கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கோட வித்துக்கு வந்து ப்ளூ கலருக்கு லைனுக்கு அவுட் சைடில் வந்து விசிபிள் ஆகும். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் சென்டரில் அப்படின்னப்ப அந்த ப்ளூ கலர் லைன் வந்து சென்டரில் இருக்கும், இன்சைடில் பாதி ஆஃப் லைக் ப்ளூ வந்து சென்டராக இருக்கும் மிடில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட், இது வந்து அவுட் சைட் போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாமே வந்து ட்ரா பண்ண ஏரியா எல்லாமே இந்த ஸ்ட்ரோக் கொடுத்துருக்க திக்னஸ் எல்லாமே வந்து அந்த ப்ளூ கலரோட லைனுக்கு வந்து இன்சைடில் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொசிஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. மேபி நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக எப்படி ட்ரா பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொசிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஜாயினில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் நான் வந்து ஒரு ஷேப் வந்து பென் டூல், ஜஸ்ட் நான் ஒரு ஷேப் மட்டும் சும்மா ரேண்டமாக நான் வந்து பென் டூல் வச்சு
ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக் வந்து நான் கொடுக்கல. சாரி, பார்டர் ரேடியஸ் வந்து நான் வந்து 0வா ஆக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்துட்டு 400 நான் கொஞ்சம் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு நான் காமிக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நான் அதனால இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் இருக்கா, நான் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கல. பார்டர் ரேடியஸ் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். பார்டர் ரேடியஸ் வந்து 0வா இருக்கு, கார்னர் ரேடியஸ். ஓகேவா? இப்போ ஜாயின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, நார்மல் நம்ம ஒரு ஒரு வெக்டர் ட்ரா பண்ணும்போது எட்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கும், லிட்டில் பிட் ஒரு கட் மாதிரி இருக்கும், ஷார்ப் எட்ஜஸ் வந்து இருக்காம இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? பீவல். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, லாஸ்ட் வந்துட்டு கர்வ் ஆப்ஷன், சாரி ரவுண்ட். ஓகேவா? இந்த ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுப்போம்ல, கார்னர்ஸ் வந்து பெண்ட் ஆகி இருக்க மாதிரி. ஸோ அந்த இது. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து இந்த ஷேப், தென் இது, அடுத்து வந்து இது. இது 3யும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து எண்ட் கேப். எண்ட் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலா நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து ட்ரா பண்ண நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்றது அப்படின்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எண்ட் கேப் பென் டூல் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிட்டு தென் வந்து செக் பண்ணுங்க, இது வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து தெரியும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் நம்ம லைன் ட்ரா பண்ணி இந்த லாஸ்ட் பாயிண்ட் முடியறது வந்து எட்ஜில் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த லைன் வந்து காமிக்குது. இன்சைட்லேயே வந்து அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டடாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ், எண்ட் கேப்போட டிஃப்ரென்ஸ். பென் டூலில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெண்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் அதிலலாம் நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரென்ஸ், எக்ஸ்க்ளூஷன், இல்லை மல்டிப்ளை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கலர்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பென் டூல். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேம் அதே மாதிரி நான் ப்ரஷ்ஷை வந்து கிளிக் பண்ணதுமே வந்துட்டு ப்ரஷ்ஷோட வித் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைனோட ஸ்ட்ரோக்கோட வித் இருக்கும்ல, அது எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது கூடவே இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னுமே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஜூம் இன் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஜூம் அவுட்டில் இருந்துச்சு. ஸோ என்ன திக்னஸில் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரஷோட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரஷ்ல. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் டிராயிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நம்ம வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் டூல் இருக்கும். ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ண அப்புறம் வந்து ஒரு லிட்டில் பிட் ஒரு கர்வ் எஃபெக்ட் வந்து ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். நம்ம ஜஸ்ட் நார்மலி இப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நான் ஸ்லோவாக ட்ரா பண்ண அந்த அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்மளுக்கு பிஃபோர் பென்சில் டூலில் எப்படி இருந்துச்சு, இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்மூத்னஸ் வந்து ட்ரா பண்ணும்போது இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
சேம் அதே மாரி ஒபாசிட்டி, கார்னர் ரேடியஸ், லைக் பிளெண்ட் மோட் இதுலயும் குடுத்துருக்காங்க. பிரஷ்லயும் நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு சேம் நான் பிஃபோர் பென் டூல்ல சொன்ன மாரி இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் அவைலபிளா இருந்துச்சு அப்பன்னா க்ளோஸ்ட் வெக்டார் நீங்க டிரா பண்ணும்போது அந்த மாரி ஏதாவது அவைலபிளா இருந்துச்சுன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பிரஷ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. இத நான் இப்படி டிரா பண்ணியிருக்கேன். லிட்டில் பிட் நான் வந்து இத வந்து ஆப்போசிட் சைட் மாத்தணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான இது. இதுதான் வந்து பிரஷ் மோட். அதே மாரி இதுல வந்து காம்போனன்ட்டா சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க. பிளஸ் மாஸ்கிங், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட், யூனியன் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து நார்மலா டிசைன் மோட்ல இருந்துச்சுல. ஸோ பூலியன் ஆப்பரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பண்றதுனாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் ஆன் த டிசைன் நம்ம எந்த மாரி டிரா பண்ண போறோமோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க பென் டூல் டிரா பண்ணும்போதே சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். பென் டூல்லயுமே நான் அத மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. லைக் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மூவ் டூல் இருக்கும். தென் லாசோ டூல் அடிஷனலா குடுத்துருக்காங்க. லைக் இல்லஸ்ட்ரேட்டர்ல இருந்த மாரி லாசோ டூல். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஷேப் பில்டர் டூல். ஓகேவா? ஷேப் பில்டர் டூல் குடுத்துருக்காங்க. ரேண்டம் ஷேப்ஸ் டிரா பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. மேபி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்ட் ஆப்ஷன் லைக் ஃபில் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பெண்ட் நார்மலா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணதான் பெண்ட் டூல் வந்துட்டு லைக் செலக்ட் பண்ணிட்டு லைக் கர்வ் பண்றதுக்கு நார்மலா நீங்க இப்படி பண்றதுனாலும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் லைக் பென் டூல் வச்சு டிரா பண்ணும்போதே நம்ம வந்து சிலர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். வே இருக்கு. இந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். ஆர் எல்ஸ் லைக் டிரா பண்ணிட்டு இந்த இத வச்சு இந்த ஆரோ வச்சு நம்ம வந்து பெண்ட் பண்றதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு அஸ். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து டீட்டெயிலா பார்ப்போம். லைக் பேசிக்கா நான் வந்து ஓவர்வியூ தான் குடுக்குறேன் இதுல இந்த வீடியோல. ஸோ இந்த மாரி சில சில அடிஷனல் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. பிஃபோர் வந்து இது எல்லாமே இல்ல. லாசோ டூல் இது எல்லாமே கிடையாது. பட் இப்போ வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஷேப் பில்டர் டூல் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகே. தென் பிரஷ்ஷும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைக் அவ்வளோதான் இந்த பிரஷ் ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரா பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் பென் டூல்லையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே மாரி லைக் கலர் அண்ட் தென் விட்த் ஆஃப் த ஸ்ட்ரோக் எல்லாமே வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி சேம் ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுலயும் சேம் எடிட் ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பிளெண்ட் மோட், அப்புறம் பொசிஷன், ஜாயின், எண்ட் கேப் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேம் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கு. ட்ராப் ஷேடோ, அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோ, பிளர் எஃபெக்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்துட்டு ஆ ஃப்ரேம் ஃப்ரேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் டூல் வந்து அவைலபிள் இதுலயும். தென் ஷேப்ஸ் இருக்கு. நார்மல் டிசைன் மோட்ல இருந்த எல்லா ஷேப்ஸுமே நம்மளுக்கு இருக்கு. இமேஜ் ஆப்ஷன் அண்ட் வீடியோ ஆப்ஷன்ஸும் இருக்கு. டெக்ஸ்ட் வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கமெண்ட், தென் திஸ் இஸ் லைக் அடிஷனல் நம்ம ஏஐ மாரி இமேஜஸ் இல்லைனா வந்து ரீரைட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் ஷேப்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் லைக் நீங்க வெக்டார் வந்து நீங்களா வந்து மேனுவலா ட்ரா பண்றதுனாலும் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டி ஓகேவா? ஆர் கீபோர்டில் நீங்கள் டி கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் மேலே கொண்டு போகிறேன். நான் வந்து இன்னும் கிளிக் பண்ணல. ஓகேங்களா? இந்த எட்ஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டில் பிட் ஒரு கர்வ் வந்து கீழே காமிக்கும். இந்த கர்சர் கீழே இங்கே இருக்கும்போது உங்களுக்கு காமிக்கல. பட் நான் எட்ஜுக்கு வந்து போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வரும். என்ன அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் டைப் பண்றேன். மேபி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்னு என்ன பண்றேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க என்ன ஃபாண்ட் வேணுமோ அது எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். போல்ட் இல்ல ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எது வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க ஃபாண்ட்டுக்கான டைப்போகிராஃபி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. கலர்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க எத வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஆப்ஷன் அப்பன்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வந்து
என்ன பாத்தில் டைப் பண்ணணுமோ ஈஸியாக டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சாம்பிள் என்ன வெக்டராக வேணால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வச்சு காமிச்சிருக்கேன். சர்க்கிளை வந்து ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, ஜஸ்ட் நார்மல் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வேறு ஷேப் மேபி ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாலிகான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜில் கொண்டு போய் வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து கர்சர் கீழே வந்துட்டு ஒரு கர்வ் டூல் தெரியும் டைப் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ இதை நான் வச்சுட்டு ஹலோ ஸோ நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் லைக் என்ன ஷேப் இருந்துச்சோ அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகி வந்துடும். தென் நீங்கள் வந்து நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன்ஸ் டைப்போகிராஃபியில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூவாக கொண்டு வந்து பிஃபோர் வந்து இது கிடையாது. பிஃபோர் நம்ம வந்து பிளகின் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாத்தில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்குலர் டைப்போ இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து பிளகின் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இப்போ வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் வந்து நான் லிட்டில் பிட் ஒரு ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்தந்த ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரா மோடில் இருக்குது அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் லைக் நார்மலாக டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் லைக் கேரக்டர்ஸ் ட்ரா பண்ணுறது அந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபிக்மாலேயே ட்ரா பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மேபி இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைக் கலர் மல்டிப்ளை இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நியூ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் சம்திங் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.